தேவிச்சன் கம்பெனி எங்க இருந்து கேக்குறீங்களா? போன உடனே ரைட் சைடுல முதல் கட்டடம் போய் பாருங்க போங்க. தாத்தா 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 தேங்க்யூ சார். சரிதான், ஒவ்வொரு வார்த்தையும் முறையோட ஆரம்பிக்கிறான். ஏன்பா அவன் தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு கேக்குறானே, சொன்னா என்ன குறைஞ்சா போடுவ? நீ உன் வேலையே பாரியா? நான் ஏதாவது சொல்லி இருந்தேன்னா அவன் என்னை உதச்சிருப்பான். கிண்டல் பண்றேன்னு நினைச்சு இங்கேயும் ரிப்பேரா? நல்ல ஆளை கூப்பிட்டு பாரியா? நான் ரிப்பேர சொல்றேன். அது இருக்கட்டும், இருக்கா இந்த பாரு, இனிமே எது காட்டாலும் செய்ய காட்டிக்காது. துப்பி அடுத்தவங்களுக்கு விக்கிற பேப்பர்லாம் ஈரமாக்கிடாது. மேல ஒரு தார்பாய் போட்டு தேவைதான். இந்த 10 குளத்து இவன் எவ்வளவோ பெட்டர். உன் வாயில தமிழ் கலந்து தனியா தவிக்கிறத விட. என்னப்பா இது தம்பி? ஏற்கனவே 100 பேப்பர் கொடுத்தனே. எல்லாம் வித்துட்டியா? எடுத்து. இது என்ன ஊமையா? ஆமா, ரொம்ப கொடுத்து வச்சவன். எப்படி? ஆமையா, இந்த நாட்டுல ஒருத்தன் ஹிந்திய படின்றான், ஒருத்தன் இங்கிலீஷ படின்றான். எந்த பாஷைய படிக்கிறதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்கிறத விட இவன மாதிரி ஊமையா இருக்கிறது பெட்டருங்கிறியா? அதனால தடிச்சு விழுந்தா நீ தூக்கி விடுறிய. முதல்ல இடத்த காலி பண்ணு. அப்ப எங்க கூப்பிடுற? வர்றேன்னு காட்ட கொடுத்துட்டு போப்பா. படிக்க வேண்டியதா? படிச்சுட்டேன். கூப்பிடுறானு. உனக்கு படிக்க வேண்டியது வேற இருக்கா? ப்ரொடியூசர் வராது, அவர்கிட்ட சொல்லி ஒரு வேஷம் வாங்கி கூடியாது. இருக்கு சார், இந்தாங்க. இந்த பையன் நல்லா நடிப்பான் சார். நீங்க எடுக்கிற படத்துல இவனுக்கு ஒரு வேகம் கொடுங்க சார். நல்லா நடிப்பான் சார். நடிச்சு காட்டட்டும். அதாவது மனோரா கண்டு உன்னை எதற்காக அழைத்திருக்கிறேன் தெரியுமா? தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள். அழைத்து வர சொல்லவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். என்னுடைய கட்டளையை நீ புரிந்திருப்பாய். கட்டளையா தந்தையே இது? கை காண முடியாத ஆசை, பொண்ணும் மணியும் பூட்டி தங்கத்தாலான கட்டிலே, தொட்டிலே சும்மா இருப்பா. இந்த இடத்த தாய்த்தாண்டா நல்லா இருக்குங்க. ஆமா சார். ஏன்பா தொட்டிலே படுத்துங்கிற சார்? அடுத்த ஐட்டத்தை பாருங்க சார். கட்டாரி முத்தழகி, கண்கவரும் ரத்தினமே, ஆடி வரும் பொன்விளக்கு, என் எழுதாத ஓவியமே, நீ எழுது, நீ எழுது. சார், இந்த டிக்கெட் இடத்த எடிட்டிங்ல வெட்டி கீழே விட்டுட்டு ஒட்டிட்டா சரியா போயிரும்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு எடிட்டிங்ல தேர்ட் அசிஸ்டண்டா ஒர்க் பண்றாரு. அவர் ஒட்டுவாரு. என்ன அவர் பாட்டுக்கு போறாரு? ஆமா, இவர் தருவாரு. எதை பாப்பா? ஏப்பா மறுபடியும் வந்து நிக்கிற? போ, சைக்கிள் இல்லாம வராத, போப்பா. கையாப்பா, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? போதும். இப்படிதான் நேற்று சொல்லி பேப்பர் எடுத்துட்டு போனேன். 50 பேப்பர் திருப்பி கொண்டாந்து கொடுத்தேன். இந்த மாதிரி வியாபாரம் பண்ணா நான் கடையை சீக்கிரமா எடுத்து வச்சு பூட்ட வேண்டியதுதான். போ, சைக்கிள் இல்லாம இனிமே இந்த பக்கம் வராத. போப்பா. பெரிய தொல்லையா போச்சு உன்னோட. ஒரு பக்கம் ஏயா, இவன் ஒருத்தர் இருந்தா போதும், கடையில ஒரு பேப்பர் கூட மிஞ்சாதுன்னு நீ தானே சொன்ன? நான் தான் சொன்னேன். அப்ப சைக்கிள் இருந்தது. அப்ப சைக்கிளுக்கு தான் மதிப்பு, அவனுக்கு மதிப்பு இல்ல. என்ன? ஆமாயா, அவன்கிட்ட இருக்கிற சொத்தை வச்சு தானே மதிப்பு போடுறீங்க. நீ இப்படியே செஞ்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ எத்தா தூக்கி போட எவனும் வரமாட்டான்னு. இந்த வாரம் எப்படி சிரமம் தான். அதுக்கு நான் என்ன செய்ய? என்ன வேணும்? யாரு என்ன வேணும்னா? யாரை பத்திர யாரையா அரைஞ்சு பல்லுலாம் அடைச்சு போடுவேன். என்னடா உங்க நடிப்பு திண்டல் இருக்காரா? அதெல்லாம் பார்க்க முடியாது. போங்க சார். நான் என்ன அவட்ட அனுமதியா கேட்டேன்? விலகுடா. இருங்க சார், அவர் சின்ன வீட்டுக்கு போயிருக்காரு. மூட கருத்துறாங்க. போங்க சார் வெளியா. சின்ன வீட்டுக்கு போயிட்டு இருக்காரா? சின்ன வீடெல்லாம் செட்டப் பண்ணியாச்சா? ஒரு அளவுக்கு போயிடுவாங்களே. விலகு. போக கூடாது சார். என்ன போக கூடாது? நான் இப்ப எங்க இருந்து வரேன் தெரியுமா? யாருப்பா? ரங்கமணி, இங்கே சொல்ல வேண்டியதானே? அடுத்த ஜனவரி வரைக்கும் கால் சீட்டு கிடையாது. ஜனவரி 15 ஜப்பான் போகணும். ஏன்பா ஏன் சொல்லி அனுப்பக்கூடாதா? ஏன்பா வேதனைப்படுத்துறீங்க? ஆமா, நீதான் அந்த நடிகர் சென்றதா? எனக்கு யாரோ நினைச்சேன். அதே பேப்பரு புகாரியா? ஆமா, உனக்கு என்ன திடீர்னு வாழ் வந்துருச்சா? இதெல்லாம் மாடிட்டு இருக்கிற. தெருவுல வரும்போது நாய் குலைச்சிருக்குமே. குலைச்சது. ஆமா, நீ எப்படி இந்த டெட்டுவா வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய நடிகரான? முயற்சி செய்தால் முடியாதது உண்டோ? வாயில பூலாங்கல்ல போட்டு பீச்சில் போய் நின்னு அப்படின்னு கத்தனேன். இப்படித்தான் அந்த நாயும் குறைச்சது என்ன பார்த்து? அதே மாதிரி கத்துனேன், சரியா போச்சு. இல்ல வார்த்தைகள் இடிக்கும். ஸ்டார்டிங் ட்ரபிள். இந்த தேனா தானெல்லாம் இடிக்கும்.
நான் இப்ப பெரிய ஸ்டார் ஆயிட்டேன்னா அந்த ஆசிரியர்களை வர சொல்லி அந்த வார்த்தைகள்லாம் வேண்டாம் மாத்தி எழுதிருங்க அவங்க எழுதிருவாங்க. நான் உடனே போய் ஸ்டார்ட் ஆயிக்கணும்னா அது என்னடா வேதனைப்படுத்தாதீங்க. நான் எங்கப்பா வேதனைப்படுத்துறேன், அவர் தானே வேதனைப்படுத்திக்கிறாரு. ஆமா என்ன படத்துக்கு என்ன வாங்குற? பணம் தான். அது தெரியுது, எவ்வளவு பணம் வாங்குறான்னு கேக்குறேன். என்னென்ன பெரிய பணம், சில கம்பெனில ₹1,00,000, சில கம்பெனில ₹1,10,000. இந்த பக்கத்து ஊர் கூட நான் தான் விலைக்கு வாங்கியிருக்கேன். இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்ணிருக்கிறேன். இந்த தென்னந்தோப்பு ஒண்ணு வாங்கியிருக்கேன். அந்த மரம் கூட எத்தனை மரம் தான்? 3500. அண்ணே இதெல்லாம் எனக்கா சம்பாதிக்கிறேன், நம்முடைய நண்பர்களுக்கு அவங்க சாப்பிட்டு போட்டுமேன்னுதான். அண்ணே என் பணம் பல வழியில நாசமாகுதுண்ணே. அண்ணே கவனிண்ணே, பல வழியில நாசமாகுது. அது சரி, அது சரி. ஐயோ பல வழியில நாசமாகுது. இத பார்க்க சொல்றியா? இது வைரம் தானே? ஆமா, ஒரு 4-4.5 லட்சம் ரூபாய் தேரும். வைர மோதிரத்தை வச்சுக்கிட்டா சீக்கிரம் அரைஞ்சுக்கிட்டு இருந்தே. ரொம்ப நெருங்கி பழகினவன் எல்லாம் உள்ள விடாதன்னு சொன்னேன், கேட்டியா? நான் இங்க விட்டேன், அவரால் வந்துட்டாரு. அண்ணே இது வரைக்கும் 160 படம் நடிச்சிருக்கிறேன், லட்சமா சம்பாதிக்கிறேன், ஆயிரக்கணக்கான வாரி இறக்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 50-100 இல்ல நான் சொல்லிட போறேன். உங்க பேப்பர் கடையில வருமானம் வரலன்னு கொஞ்சம் கூட வருத்தப்படாதீங்க. நான் வருத்தப்படல, ஆனா நான் எங்க இருந்து வர்றேன்னு உனக்கு தெரிஞ்சா நீ வருத்தப்படுவ. என்னன்னு? நான் அந்த பேப்பர் கடையெல்லாம் விட்டப்பா, இப்ப வந்து இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ணே விளையாடாத, இது ஒரு மாதிரி. நானும் ஒரு மாதிரி தான். படத்துக்கு என்ன வாங்குற? லட்சம். எத்தனை படம்? 160 படம். அப்ப 1,60,00,000 ரூபாய்க்கு போய் கணக்கு எடுத்துட்டு வாப்போ. எங்க நான் போத லட்சத்துக்கு எழுதி பார்த்தாலே எனக்கு மயக்கம் வந்துடும். அண்ணே அண்ணே சத்தியமா சொல்றேன், ஒரு படத்துக்கு 5,000 ரூபாய் தானே வாங்குறேன், அவன் 500 தான் கொடுக்குறாங்க. அதை வாங்குறதுக்குள்ள நான் ஆய்படாத பாடுங்க. அது நீ பாட்டு லட்சம் செஞ்சுறேன். ஏப்பா பக்கத்து பக்கம் என்னமோ உனக்கு சொந்தம் சொன்ன? அதே கட்டா தானே, அது ஒரு மிலிட்டரிக்காரனுக்கு சொந்த வீடுங்க. அது ரிட்டையர் ஆபீசர், துப்பாக்கி தூக்கிட்டு வந்துருவாங்க. இந்த வீடு உனக்கு சொந்தம் இல்லையா? இல்ல, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அவுட் ஹவுஸ்ல குடி இருக்கிறான். வீட்டுக்கு சொந்தக்காரன் அவுட் ஹவுஸ் அனுப்பிச்சு விட்டு நீ இங்க இருக்கியா? என்ன இங்க வச்சுட்டு அவன் தான் அங்க போயிட்டான். குடும்ப சொல்லதா நீ நம்புனா நம்பாட்டி போ. இன்னும் கரண்ட் பில்லு கட்டல தெரியுமா வச்சுக்கிட்டு இருக்க? நல்லா பாருங்க கணக்குன்னு இருக்கா பாத்தியா? ஒரு நாடகத்துல நடிச்சேன், சம்பளத்துக்கு பதில் இதை கொடுத்துட்டாங்க. சரிதா இருக்கட்டுமே, நீங்க கொண்டாந்து வச்சிருக்கிறேன். பெரிய மனசு பண்ணுங்க. வைரம் மோத கையால அமுக்காரே. ஆனா இது வைரம் இல்லைன்னு, கண்ணாடி கல்லுன்னு 15 பைசா அந்த நீங்க வச்சுக்க. நீ வச்சுக்க. இந்த பாரு, என்கிட்ட சொன்ன மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் பெரிய ஆபீசர்ல இருந்து சின்ன ஆபீசர் வரைக்கும் நீ சொல்லிவிட்ட. அதனால இந்த சம்பந்தமா நான் எதுவுமே செய்ய முடியாதப்பா. அப்படி சொல்லப்படாதுன்னு நம்ம பழைய சினேகத்தை நீங்க மறந்துடாதீங்கன்னு. ஆனா எனக்காக நீங்க ஒண்ணு பெருசா செய்ய வேண்டாம்னு, உங்க ஆபீஸ்ல இருந்து என் பேப்பரை மட்டும் உருவிட்டு வந்துருங்க. பேசாதே மிஸ்ரா. அதே ஏன் கால பிடிக்காதப்பா, ஆபீசர் கால பிடி. ஆபீசரா? அப்ப நீ? நான் வந்து சாதாரண பியூனப்பா. என்றுப்பா பியூனா? நீ போ, நான் என் மேனேஜர் ஆபீஸ்க்கு அனுப்புறேன். உன் மேனேஜரா? அவரை உள்ள தள்ளி விட்டா நான் இங்க வந்திருக்கேன். அது விட மாட்டேன். என்னைக்குதான் நீ நேரத்துல வந்து தோட்டத்தில் இருக்க? பகல் பூரா தலைமரவா தெரிகிறது, ராத்திரியானா திருட மாதிரி வந்து இருட்டுக்குள்ள சோறு திங்கிறது. என்ன பதிலையே காணும்? என்னையா போட்டிருக்கியா? அதான் பேசவே மாட்டேங்கிற. யோ, இன்னைக்கு சந்தைக்கு வந்த கூட்டத்துக்கு சாப்பாடு போட்டு கைகாலாம் அழுத்து போச்சியா. என்னால எந்திரிக்க முடியல. உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், நீயே எடுத்து போட்டு சாப்பிடு. அப்படியே கிண்ணத்துல கோழி கறியும் முட்டை இருக்கு, எடுத்துக்கையா. யோ, மோர் ஊத்திக்காத, பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அப்புறமா எடுத்து குடிச்சுக்க. என்னையா சலக்கு நாய் மாதிரி குடிக்கிற? மனுஷ மாதிரி ஒழுங்காத்தான் குடிய. ஏயா சாப்பாடுலாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சா? என்னையா பேசவே மாட்டேங்கிற? ரொம்பவா போட்டிருக்க? வாய்க்கு ருசியா சமைச்சு வச்சிருக்கனே, நல்லா இருந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. நன்றி கட்ட ஆளியா நீ. உனக்கு போட்ட சோத்த ஒரு நாய்க்கு போட்டிருந்தா வாழையாவது. என்ன வாயவே திறக்க மாட்டேங்கிற? நாயே. ஐயோ,
சோத்தையெல்லாம் நாய்க்கு கிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நீ பட்டினிதான். இந்த நாயா? இது எங்க முதலாளியுடைய எதிரி மாரப்ப விட்டு நாய். இருக்கட்டும், நாளைக்கு இதுக்கு வைக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிடுறேன். நீ சமைக்கிறதோட நல்லாவே இருக்கும். ஐயா, யாரு யாரு யாரு? நான் தான் இப்படி முக்காட போட்டுட்டு ஊரை விட்டு வெளியே போக வேண்டியவன். நீ முக்காடு போட்டுட்டு இந்த வீட்டுல இவ்வளவு தைரியமா வந்திருக்கிறியா? யாரியா? நான் தாங்க வரவேன், உங்க தொண்டை ரசிகன். நீயாடா வருதா? நான் தோத்து போனதை பார்த்து ரசிக்க வந்திருக்கிறியா நீ? நீங்க தோத்துட்டீங்க, ஆனா உங்க ஜெயிச்சிருச்சே. கொள்கை ஜெயிச்சிருச்சா? அது எப்படி? என்னுடைய கொள்கையை இந்த நாட்டுல இருக்கிற பிச்சைக்காரங்களை ஒழிக்கிறதான். என்னுடைய கொள்கையை பின்பற்ற ஒவ்வொருத்தரும் கடைசி மூச்சு இருக்கும் வரை பிச்சைக்காரர்களை ஒழித்தே தீர்வோம் அப்படின்னு சபை எடுக்க சொல்லி அன்னைக்கு எலெக்ஷன் மீட்டிங்ல மைக்க தட்டி சத்தியம் பண்ணீங்களே, மறந்துட்டீங்களா? அத தட்டினாதான்டா திருப்பி தட்டாது. தேர்தல் காலத்துல ஓட்டு வாங்குறதுக்காக சிலதை கொள்கைன்னு சொல்ல வேண்டியதுதான், தோத்த உடனே விட்டுற வேண்டியதுதான். அதுக்கு என்னன்றடி? இதாங்க, உங்க கொள்கையை அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. பிச்சைக்காரங்களை ஒழிக்கிறது நல்லதுன்னு எனக்கும் பட்டுது. நொந்து போயிருக்கிற நேரத்துல பட்டது சொட்டதுன்னு சொல்லாத, விவரமா சொல்லு. முழுசா கேளுங்க. முந்தா நாள் 2ஆம் ஆட்டம் சினிமா பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தேன். நம்ம குண்டு பிள்ளை சத்திரத்துல 2 பிச்சைக்காரங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்த உடனே உங்க ஞாபகம் தான் வந்தது. ஏண்டா? உங்க கொள்கை ஞாபகத்துக்கு வந்தது. இடுப்புல இருக்கிற கத்தி எடுத்து கடைசி மூச்சு இருக்கும் வரை அப்படின்னு நீங்க சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. ஓடி போய் அவங்க மூக்குல கைய வச்சு பார்த்தேன். கடைசி மூச்சு இல்ல, வந்துட்டேன். வீரையா, நாங்க முக்கியமான விஷயமா பேச போறோம். நீ இங்க வரவே கூடாது. சரி, போடா. நீ அந்த கொலையை பண்ண? ஆமாங்க. இப்படி தினம் 2 பிச்சைக்காரனா ஒழிச்சுக்கிட்டு இருந்தா கூடிய சீக்கிரத்துல நம்ம நாட்டுல இருக்கிற பிச்சைக்காரங்களை எல்லாம் ஒழிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தேச பற்று. என்னங்க பேப்பரை பார்த்தா சத்திரத்தில் வெட்ட கொலை, மர்ம ஆசாமியை போலீஸ் தேடுகிறது அப்படின்னு போட்டுருக்குதுங்க. நாய் வேற தேடுவேன். நான் தலைமுறைவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. ஏங்க, போலீஸ்காரங்க வந்து கேட்டா என்னங்க சொல்ல? நீங்க தான் பிச்சைக்காரங்களை ஒழிக்க சொன்னீங்க, நான் ஒழிச்சேன்னு சொல்லட்டுங்களா? பிச்சைக்காரங்களை கத்தியால குத்தியாடா ஒழிக்க சொன்னேன். பிச்சை எடுக்கிற நிலைமையை தான்டா ஒழிக்க சொன்னேன். 2 பேரை தீர்த்து கட்டிட்டு சர்வசாதாரணமா வந்து நிக்கிறியாடா சண்டாடா. இப்படி மாறி மாறி பேசுறேன். புடிச்சாராமா? முந்தி என்ன சொன்னேன்? புடிச்ச என்ன ஒழிக்கணும்னு சொன்னேன். ஒரு குடிச்ச தீய வச்சு கொடுக்குறியா? இப்ப பிச்சைக்காரங்களை ஒழிக்கணும்னு சொன்னேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். வேலையை கொடுக்கறது செய்ய விட மாட்டேங்கிறது. என்ன அர்த்தம்? இல்ல என்ன அர்த்தம்? அரே, நான் தோத்ததும் இல்லாம என்ன தலைமறைவா வேற இருக்கு சொல்றியா? இப்பதான் நான் ஏன் தோத்தேன்னே புரியுது. எல்லாமே புரியாத தொண்டனுங்க